ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, இல்லத்தரசிகள் மற்றும் பகுதி நேரம் படிப்போம். அதாவது வேலைக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்க அவங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க நிறைய நேரம் கிடைக்காது. அதே நேரத்தில் அவங்களால எல்லா பாடங்களையும் படிக்க முடியாது. குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தளவு பெரும்பாலான கேள்விகள் 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து தான் கேட்குறாங்க. இல்லத்தரசிகள் மற்றும் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க எல்லா பாடத்தையும் படிக்கணும்னா அவங்களுக்கு வருஷ கணக்கான நேரம் எடுக்கும். 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து அந்த மிக மிக முக்கியமான ஒரு சில பாடத்திலிருந்து அதிக கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களிலும் இந்த பாடங்களிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடங்களை நண்பர்களே நீங்கள் கட்டாயம் படித்தே ஆக வேண்டிய பாடங்கள். இதை படித்தா தான் நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் நிறைய கேள்விகள் எழுதவும் வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, ஜிகே எப்படி அணுகுவது அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோக்களை நான் இந்த சேனலில் வெளியிட்டிருக்கிறேன். பெஸ்ட் ஐடியாக்களை கொண்ட அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். அல்லது சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். சரி நண்பர்களே, வாங்க அந்த முக்கியமான பாடங்களை சொல்கிறேன். முதல்ல 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியல் பாடங்களில் என்னென்ன பாடங்கள் முக்கியமானதுன்னு பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பில் நண்பர்களே 2 பாடம் தான். அதாவது வரலாற்றில் 3வது பாடம் சிந்துவெளி நாகரிகம், புவியியலில் முதல் பாடமான பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இதை மட்டும் படித்தா போதுமா, மற்றதெல்லாம் படிக்க வேண்டாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான பாடங்களிலிருந்து நண்பர்களே அதிகமான கேள்விகள் கடந்த காலங்களில் கேட்கப்பட்டிருக்கிறது. வருங்காலங்களிலும் இந்த பாடங்களிலிருந்து அதிக கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாடங்களை தவிர்த்து மற்ற பாடங்களுக்கான கேள்வி பதில்கள், அதாவது அந்த பாடத்தின் உள்ளிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி பதில்கள் இந்த சேனலில் வருங்காலங்களில் வெளியிடப்படும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இல்லத்தரசிகள் மற்றும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோக்கள் சிறப்பாக வெளியிடப்படும். இப்போ 7ஆம் வகுப்பில் என்னென்ன பாடம்னு பார்த்தோம்னா, முதல் பருவத்தில் வரலாற்றில் 3வது பாடமான தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற பாடம். அப்புறம் அதே வரலாற்று பகுதியில் 4வது பாடமான டெல்லி சுல்தானியம் பாடம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் வரலாற்று பகுதியில் 2ஆம் பாடமான முகலாய பேரரசு, 3ஆம் பாடமான மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி என்ற பாடம். 3ஆம் பருவத்தில் வரலாற்றிலிருந்து 2வது பாடமான தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் என்ற பாடமும், புவியியல் பகுதியிலிருந்து 3வது பாடமான இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் என்கிற பாடமும் மிக மிக முக்கியமானது. அடுத்தது அதே 3ஆம் பருவத்தில் குடிமையியல் பகுதியில் 2வது பாடமான சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பாடம். இப்போ 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் என்னென்ன பாடங்கள் மிக மிக முக்கியம்னு பார்த்துருவோம். அதாவது வரலாறு பகுதியில் முதல் பாடமான ஐரோப்பியர் வருகை என்கிற பாடமும், 4வது பாடமான மக்களின் புரட்சி என்கிற பாடமும், புவியியல் பகுதியில் வானிலை மற்றும் காலநிலை என்கிற பாடமும் மிக மிக முக்கியமானது. அடுத்தது 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் குடிமையியல் முதல் பாடமான மனித உரிமைகள். முதல் பருவத்தில் எந்த பாடமும் இல்லை நண்பர்களே, அதாவது மிக மிக முக்கியமான எந்த பாடமும் இல்லை. அடுத்தது 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் குடிமையியல் பகுதியில் 2வது பாடமான உள்ளாட்சி அமைப்புகள் என்ற பாடம். அதே நேரம் நண்பர்களே, மற்ற பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட மாட்டாதான் நீங்கள் கேட்கலாம். மற்ற பாடங்களிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்படும் நண்பர்களே. அதற்காகத்தான் நண்பர்களே அந்த பாடங்களிலிருந்து கேள்வி பதில் வீடியோக்கள் வெளியிடப்படும் என்று நான் கூறினேன். இப்போ அடுத்தது 10ஆம் வகுப்பில் எந்தெந்த பாடம் மிக மிக முக்கியம்னு பார்த்துருவோம். நண்பர்களே, 10ஆம் வகுப்பை பொறுத்தளவு எல்லா பாடமும் மிக மிக முக்கியமான பாடம் தான். இருப்பினும் அதிலும் மிக மிக முக்கியமான பாடம் என்று சில பாடங்கள் உள்ளது. அந்த பாடத்திலிருந்து குறிப்பாக கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது என்னென்ன பாடம்னு கொடுத்துருக்குறேன். புவியியலில் 5வது பாடமான இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அந்த பாடமும், குடிமையியல் பகுதியில் இந்திய அரசியலமைப்பு என்கிற பாடமும், பொருளியல் பகுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் நண்பர்களே. இதிலிருந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்ற பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டாலும் படாவிட்டாலும், ஆனால் இதிலிருந்து முக்கியமாக கேள்விகள் கேட்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து எந்தெந்த பாடங்கள் மிக மிக முக்கியமான பாடங்கள்னு பார்ப்போம். 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் முதல் பருவத்தில் 6வது பாடமான உடல் நலமும் சுகாதாரமும். 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் 2ஆம் பருவத்தில் 5வது பாடமான செல் என்கிற பாடம். 3ஆம் பருவ புத்தகத்தில் 3வது பாடமான அன்றாட வாழ்வில் வேதியியல். இந்த 3 பாடங்கள் மிக மிக முக்கியமான பாடங்கள் நண்பர்களே. இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 7ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் முதல் பருவத்தில் 2ஆம் பாடமான விசையும் இயக்கமும், 2ஆம் பருவத்தில் 5வது பாடமான வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், 3ஆம் பருவத்தில் 2ஆம் பாடமான அண்டம் மற்றும் விண்வெளி. இது 7வது புத்தகத்தில் மிக மிக முக்கியமான பாடங்கள்.
அடுத்தது வந்து நண்பர்களே 8ஆம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் 2வது பாடமான திசையும் அழுத்தமும், 6வது பாடமான ஒளியியல், 8வது பாடமான கண்டம் மற்றும் வணிகமும், அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், 14வது பாடமான அமிலங்கள் மற்றும் காரங்கள், 15வது பாடமான அன்றாட வேதியியல். நண்பர்களே, இந்த பாடங்களிலிருந்து அதிக கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, நான் ஏன் பாடங்களை படிக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கேள்வி பதில்களை படிக்கிறத விட பாடங்களை படிக்கும்போது கொஸ்டினில் ஒரு கான்செப்டை வச்சு கேள்வி கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியும். அதற்காக தான் நண்பர்களே மிக மிக முக்கியமான பாடங்கள் வந்து நான் வந்து படிக்க சொல்கிறேன். இப்போ அடுத்தது 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் முதல் பருவத்தில் 1வது பாடமான அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும் என்கிற பாடமும், 8வது பாடமான சுத்தம் மற்றும் சுகாதாரம் உயிர்வாழ உணவு என்கிற பாடமும், 2ஆம் பருவத்தில் வந்து 4வது பாடமான தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை, 6வது பாடமான அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள், 3ஆம் பருவ புத்தகத்தில் வந்து முதல் பாடமான பாய்மம், 3வது பாடமான அண்டம் மற்றும் 4வது பாடமான கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். இது வந்து 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் மிக மிக முக்கியமான பாடங்கள் நண்பர்களே. இப்போ அடுத்தது வந்து 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் மிக மிக முக்கியமான பாடங்களை பார்த்துருப்போம். 2வது பாடமான ஒளியியல், 6வது பாடமான அணுக்கரு இயற்பியல், 11வது பாடமான கார்பனும் அதன் சேர்மங்களும், 18வது பாடமான மரபியல், 20வது பாடமான இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல், 21வது பாடமான உடல்நலம் மற்றும் நோய்கள், 22வது பாடமான சுற்றுச்சூழல் மேலாண்மை. நண்பர்கள், இந்த பாடங்களிலிருந்து கடந்த காலங்களில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, வருங்காலங்களிலும் கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. ஏனென்றால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நமது மனித வாழ்க்கையோடு அதிக தொடர்புடைய பாடங்கள் இவை. நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வந்து 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அறிவியல், அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல், அப்புறம் பொருளாதாரம், வரலாறு மற்றும் இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்தியன் பாலிட்டி, அந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பாடங்கள் வந்து நான் சொல்கிறேன். அந்த பாடங்களும் வந்து நண்பர்களே எக்ஸாமில் வந்து அதிக கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிற பாடங்களாகும். நண்பர்களே, உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து எல்லா பாடங்களையும் படிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் டைம் கம்மியாக கிடைக்கிறவங்களுக்கு நான் வந்து மிக மிக முக்கியமான பாடங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துள்ளேன். நண்பர்களே, குரூப் 4 சிலபஸ் பொறுத்தளவு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதற்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக கேள்வி பதில் வீடியோக்கள் வந்து வருங்காலங்களில் இந்த சேனலில் வெளியிடப்படும். நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தவறாமல் கடைபிடிங்க. நீங்கள் வெற்றி பெற இந்த சேனல் வந்து எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கை கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.